Sorry guys, copyright problem. So welcome back to channel. So இப்போ நீங்க பாத்துருக்க BGM bad boy attitude BGM பேக்க ஸோ வேற லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச BGM இருந்தால் சொல்லுங்க, எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க guys. ஓகே கேஸ், இப்போ ப்ளஸ்ஸையும் கொடுத்து நேஷனல் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எஸ்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கிரேட் ஃப்ரேம் ரேஞ்சுன்னு கொடுத்து எஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ண மாதிரி மீதி இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தோன்னாக்கா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லா பிக்குமே கன்வெர்ட் பண்ண பின்னாடி பேக் வந்துட்டு இப்போ இன்புட் பண்ண அந்த ப்ரீஷர்ட்டை வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது பேக்ரவுண்டு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணனா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட ஒரு பிக்கு இருக்குது, நான் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரீவில் இருக்காது. ஸோ உங்களுக்காக எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேக்ரவுண்டை நான் வந்து பார்த்தோன்னா மெட்டில் கொடுக்கும். ஸோ பார்த்தீங்களா, நான் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ அதுக்கப்புறம் நார்மலாக பிக் ஆட் பண்ணுறதான் ஜஸ்ட்டு பிளாக் லேயரே கிளிக் பண்ணிட்டு கலர்ஃபில் கொடுத்து ஸ்டாரை கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுங்க, ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம பண்ண மாதிரி சேம் மெத்தடில் வந்து பார்த்தோன்னாக்கா ஸோ இதுக்கப்புறம் நார்மலாக பிக் ஆட் பண்ணால் நீங்கள் பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்லேயே இருக்கிற 2 லேயரில் மட்டும்தான் எஃபெக்ட் இருக்கும். இதில் இருக்கிற எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாக் லேயர் இருக்கா, ஜஸ்ட்டாக கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் அப்படியே கால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பிளாக் லேயர் இருக்கா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லேயர் இருக்கும். ஸோ அதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பிளாக் லேயரில் இருக்கிறது எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லேயர்லேயே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ளூ கலருக்கு வந்துட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இப்போ ப்ளூ கலர்லேயே இருக்கா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் பிளாக் லேயர் பண்ணிட்டு கலர்ஃபுல் கொடுத்து ஸ்டாரை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இதே சேம் மெத்தடில் மீதி இருக்கிற பிக் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பிக்கு வேணால் நான் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4 லேயருக்கு நார்மல் தான் கலரிஸ்க்காக கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே இருக்கிற 3 வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் போயிட்டு சும்மா தாறுமாறாக இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 60 வச்சுட்டு நீங்கள் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கிழக்கு பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச இருந்தால் சேர்ந்துங்க சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிட்டு ஆல்ரெடி பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.